ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பத்மாஸ் கிச்சன். இன்னைக்கு என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு பிடித்தமான சொந்தங்களோட, நம்மளோட நெருங்கிய சொந்த ரத்த உறவுகளா இருக்கலாம், சொந்தமா இருக்கலாம். அவங்களோட சில கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டா, அவங்களோட நம்ம எப்படி அந்த கருத்து வேறுபாடுல இருந்து மீண்டு எப்படி அவங்க கூட நம்ம சந்தோஷமா எப்படி நம்ம கடைசி வரைக்கும் நம்ம உறவுகளை தக்க வச்சுக்க முடியும்ன்றத பார்க்கலாம் வாங்க. வீடியோக்குள்ள போயிடலாம். இது 2 நாள் எடுத்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ். இதோட மீதி வீடியோ நான் ஃபர்ஸ்ட் ஒன்று போட்டிருப்பேன். சொந்த நிலம் பார்க்கலாம் வாங்கன்னு சொல்லி போட்டிருப்பேன். விருப்பம் இருக்கிறவங்க அந்த வீடியோ போய் பாருங்க. வீடியோட எண்ணில் கொடுக்குறேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போயிடலாம். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம அம்மாவா இருக்கலாம், அப்பாவா இருக்கலாம், தம்பி, அக்கா, எனக்குமே பர்சனலா சில விஷயங்கள் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நான் சொல்லியிருக்கிறேன் ஏற்கனவே வீடியோவில். நான் அம்மா வீட்டுக்கு கொஞ்ச நாள் வர முடியாம இருந்தது, ரொம்ப கஷ்டமா இருந்ததுன்னு சொல்லி ப்ரீவியஸ் ஒரு வீடியோல சொல்லியிருக்கிறேன். அம்மா வீட்டுக்கு அந்த விளாக் போட்டிருந்தேன். எனக்குமே அந்த மாதிரி சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் தான் ஃப்ரெண்ட்ஸ் வரும். அதை நம்ம என்ன பண்ணிடுவோம், நம்ம அப்படியே சைலண்டா விட்டுருவோம். அவங்க பேசிட்டு நம்ம பேசிட்டு விட்டுருவோம். அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா ஒருத்தர் மாத்தி அது இதுவாகி, இல்ல யாராவது ஒரு தேர்ட் பர்சன் போயிட்டு அதை ஒண்ணுக்கு ரெண்டா போய் சொல்லி அது தேவையில்லாத ஒரு பெரிய பிரச்சனையா ஆக்கி விட்டுருவாங்க. அதுதான் நம்மளுக்குள்ள ஒரு சண்டை வருது, ஒரு மனஸ்தாபம் வருதுன்னா, மூணாவதா ஒரு ஆள்கிட்ட போய் நம்ம எந்த விஷயத்தையும் சொல்லக்கூடாது. சொன்னோம்னா அது அவங்க ஒண்ணுக்கு ரெண்டா நம்ம சொன்ன விதம் வேற மாதிரி இருக்கும். அவங்க அதை வேற விதமா போய் நம்ம சொல்லி அது தேவையில்லாத ஒரு கருத்து வேறுபாடை உண்டு பண்ணி விட்டுருவாங்க. நமக்கு உள்ள பிரச்சனை வருதுன்னா அதை அப்படியே ஆற போட்டுருங்க. ஒரு 2 மாசம் 3 மாசம் டைம் விட்டுருங்க. அதுக்கான டைம் முடியட்டும்னு சொல்லிட்டு ஸ்பேஸை கொடுங்க. ஸ்பேஸை கொடுத்துட்டு நம்ம அதுல இருந்து ஓவர் கம் பண்ணி வந்த பிறகு திரும்பவும் நம்ம அந்த உறவுகள் நம்மளுக்கு எப்பயுமே நம்ம அவங்கள விட்டு விலக முடியாது. ஏன்னா நம்ம கஷ்ட நேரத்துலயும் சரி, எல்லா ஒரு சந்தோஷமான எல்லா நிலைகளிலும் அவங்க நம்மளுக்கு கூடவே இருந்திருப்பாங்க. அவங்க நம்ம அவ்வளவு சீக்கிரம் வேணான்னு சொல்லி நம்ம ஒதுங்கி இருக்க முடியாது. ஸோ அந்த உறவுகள் நம்ம நல்லா வெல் செட்டில்டா இருக்கிறோம், பணக்காரங்க சந்தோஷமா இருக்கிறோம், பணத்துல எல்லா விஷயத்திலயும் நம்ம செட்டிலா இருக்கிறோம் போது அப்ப நம்ம உறவுன்னு வராங்க பார்த்தீங்களா. அதை விட நம்ம ஒண்ணு காசு பணம் இல்லாம இருக்கிறோம், ஒரு கஷ்டத்துல இருக்கிறோம், கீழே விழுந்துட்டோம், நான் இருக்கேன்டா உனக்கு, நான் இருக்கிறேன், உன்னை பாத்துக்கிறேன், நீ நீ ஏன் பயப்படுற, உனக்கு நான் தெம்பு சொல்றேன்னு சொல்லி சொல்றாங்க பார்த்தீங்களா. அந்த உறவுகள் நம்ம கூட இருக்கிறது ரொம்ப 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 முக்கியம். அந்த உறவுகளை நம்ம தக்க வச்சுக்கிறதும் நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். எனக்கு கொஞ்சம் இப்போ உடம்பு சரியில்லாம போயிடுச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். நடுவில் கொஞ்சம், அதனால தான் வீடியோஸ் கொஞ்சம் கண்டினியூஸாக போட முடியல. காலில் கொஞ்சம் சில பிரச்சனைகள் இருந்து ரொம்ப கால் வலி அதிகமாயிடுச்சு. ஊசி போடணும்னு சொல்லிட்டு போயிருந்தேன். காலில் ஊசி போடணும்னு சொல்லிட்டாங்க டாக்டர். எனக்கு ரொம்ப பயம். நான் தனியா தான் போயிருந்தேன், ஹஸ்பண்ட் கூட கூட வரல. நான் ஒரு காலில் போடுற வரைக்கும் தாங்கிக்கிட்டேன் ஊசி. இன்னொரு காலில் போடு, நான் தனியா இருக்கிறேன், நான் என்னால இவ்வளவுதான் தைரியமா இருந்தாலும் ஒரு சில இடங்கள்லாம் நம்மளுக்கு ஒரு சொந்த சொந்த பந்தமோ நம்மளுக்கு பிடிச்சவங்களோ கூட இருக்கும்போது நம்ம ரொம்ப சப்போர்ட்டா ஃபீல் பண்ணுவோம். நான் அதை உணர்வுபூர்வமா சொல்றேன். அப்போ எனக்கு வழியில தாங்க முடியல, அழுவுறேன். எனக்கு அழுவ கத்தி அழறதுக்கும் பயமா அசிங்கமா இருக்கு. ஹாஸ்பிட்டல்ல மத்தவங்க பேஷண்ட்டுங்க நம்மள பார்த்தா என்ன நினைப்பாங்களோன்னு பல்ல கடிச்சுக்கிட்டு அழுவுறேன். ஒரு கால்ல போட்ட உடனே இன்னொரு கால்ல இந்த சிஸ்டர் அவங்க நல்லா பார்த்தாங்க. சும்மா சொல்லக்கூடாது, கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கங்கக்கான்னு சொல்லிட்டு இன்னொரு கால்ல போட வந்தாங்க. அப்போ எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. யாருமே இல்லை, தனியா பாக்குறமேன்னு சொல்லிட்டு உடனே ஹஸ்பண்ட் ஃபோன் பண்ணாரு. வந்துகிட்டே இருக்கிறேன், எங்க இருக்கிறேன்னு, உள்ள இந்த மாதிரி இருக்க, இன்ஜெக்ஷன் போடுறாங்கன்னு சொன்னேன். அவர் நின்ன உடனே என்னவோ ஒரு பெரிய தெம்பு நம்மளுக்கு, எல்லா வழியும் நம்மளை விட்டு போயிட்ட மாதிரியும் ஒரு தெம்பா இருந்தது எனக்கு. அவர் அப்படியே புடிச்சுக்கிட்டாரு. நீ இல்ல அழுவாத, சரியா போயிடும், உனக்கு நான் இருக்கிறேன், ஏன் அழுவாத, ஒரு 2 ஊசி தானே, வலிக்காதுன்னு சொல்லும் போது அது நமக்கு எவ்வளவு பெரிய சப்போர்ட்ன்றது உணர்வுபூர்வமா உணர்றவங்க தான் தெரியும். சில பேருக்கு நான் நிறைய பார்த்திருக்கேன். என் தம்பிக்கெல்லாம் கூட சில டைம் ஒரு டைம் அடிபட்டுடுச்சு, ஹாஸ்பிட்டல்ல இருந்தான். அவனுக்கு அவ்வளவு பயம், அவ்வளவு தைரியமா இருப்பான், பயங்கர தைரியமா எல்லாமே போல்டா செய்வான், 10 பேரை வச்சு வேலை வாங்குவான். ஆனா வண்டியில இருந்து கீழே விழுந்து மண்டையில அவ்வளவு ரத்தம் வருது. ஹாஸ்பிட்டல்ல ஜிஹெச்ல தான் சேர்த்து வச்சிருந்தாங்க. அவ்வளவு நானும் இவரும் ஓடுறோம். ஓடி போய் பார்த்தா ஒரு ஷர்ட் ஃபுல்லா நனைஞ்சிடுச்சு. அழுவுறம் போய் பார்த்துட்டு, சரி பயப்படாதரா, நாங்க இருக்கோம். எங்களை பார்த்த பிறகுதான் அவனுக்கு அவ்வளவு ஒரு தெம்பே வந்தது. நமக்கு நல்லா இடம், பயப்படுறான். மண்டையில என்ன ஆயிட்டு இருக்குமாக்கா, என்ன எடுக்கணுமா, ஸ்கேன் எடுக்கணுமா, மண்டை ஃபுல்லா ஸ்கேன் எடுக்க சொல்லுக்கான்னு அப்படி பயப்படுறான். அப்ப அதெல்லாம் ஒண்ணும் இல்லடா, சரியா போயிடும், நாங்க இருக்கிறோம்டா உனக்கு, அதெல்லாம் ஒண்ணும் கிடையாதுடான்னு சொல்லிட்டு சொல்லும் போது அவனுக்கு அவ்வளோ ஒரு
பெரிய அடிதான். அதுல இருந்து அவனுக்கு நாங்க போய் நின்ன உடனே அவனுக்கு அவ்வளவு ஒரு தெம்பு இருந்தது. அக்கா மாமா வந்துட்டாங்க, நமக்கு எதுவுமே இல்லைன்ற மாதிரி. இதுக்குதான் ஃப்ரெண்ட்ஸ் சொல்ல வரேன். நமக்கு வந்து ஆபத்துன்ற நேரத்துல நமக்கு வந்து ஆறுதல் சொல்ற இருக்கிற ஒரு 4 உறவுகளை நம்ம சம்பாதிச்சு வச்சுக்கிட்டாலே போதும். நம்ம காசு பணம் எல்லாத்த விட நமக்கு வந்து கஷ்டத்துல இருக்கும்போது நான் இருக்கேன் உனக்கு, நீ கவலைப்படாத, உன்னால முடியும், நீ ஜெயிப்ப. இந்த யூடியூப்லயே கூட நான் வர்றதுக்கு நான் பழைய வீடியோ எல்லாம் சொல்லியிருப்பேன். என் பிள்ளைங்களும் என் ஹஸ்பண்ட் தான் காரணம் என்னை வந்து மோட்டிவேட் பண்றதுல. இன்னுமே நான் சோர்ந்து போனா கூட ஏதாவது ஒரு வேற ஏதோ ஒரு மாதிரி கமெண்ட் பிடிக்காத மாதிரி வந்தா கூட அவங்க தான் என்னை வந்து மோட்டிவேட் பண்ணுவாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.